மகான் துளசிதாசர் 52ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீ ராமபிரான் தேவி சீதையோடு அரியணையில் அமர்ந்திருக்கின்ற கம்பீரமான தோற்றத்தையும் அவனது அழகிய உருவத்தையும் அவன் அரசாளுகின்ற நேர்த்தியையும் ராமராஜ்யத்தின் போது அயோத்தி கண்ட செழிப்பையும் கிட்டத்தட்ட 24 நீண்ட நெடிய கவிதை வரிகளால் விளக்கிய தாசர் தற்சமயம் தேவி சீதையின் 2ஆம் வனவாசத்தை கூறப் போகிறார். சீதையின் இந்த 2ஆம் வனவாசம் குறித்து ஆதிகவியான வால்மீகி மகரிஷி உத்தர ராமாயணம் என்கிற தலைப்பின் கீழ் விரிவாக கூறியிருந்தாலும் இந்நிகழ்வை தாசர் அணுகியுள்ள விதம் இப்படித்தான் இது நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று நம்மை தீர்மானிக்க வைக்கிறது. இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. தாசர் இயற்றி அருளிய ராமச்சரித்தமானஸ் என்கின்ற பிரசித்தமான நூலில் இந்நிகழ்வை குறித்த விவரங்கள் எதுவுமில்லை. ஆனால் ராம கீதாவளியில் சீதா மாதாவின் இந்த 2ஆம் வனவாசத்தை தாசர் ஏடுபடுத்தியுள்ள விதம் ஒருவேளை அந்த ராமனே தாசராக அவதரித்து நடந்ததை நடந்தபடியே நமக்கெல்லாம் எடுத்துரைத்தாரோ என்று எண்ண வைக்கிறது. வாருங்கள், காட்சியினுள் பிரவேசிக்கலாம். மிகவும் சிந்தனை வயப்பட்டிருந்தார் பகவான் ராமபிரான். பலவிதமான விசாரங்களால் அவர் மனது சஞ்சலப்பட்டு குழம்பியிருந்தது. ஆனால் அது அவனது முகத்தில் துளியும் தென்படவில்லை. அவன் நிழலாய் நடக்கும் லக்ஷ்மண சுவாமியாலும் அவன் மனநிலையை உணர இயலவில்லை. நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று முதல் நாள் கூறிய போதும் சரி, நீ இன்றே 14 ஆண்டு கால வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அடுத்த நாளில் உரைத்த போதும் சரி, அன்றலர்ந்த தாமரை மலராய் விகசித்திருந்த திருமுகத்தை உடையவனாய் இருந்தவனுக்கு இப்படி தனது உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லவா? ஆனால் உயிரின் வரியை நிழல் அறியாமல் இருக்கலாம், உள்ளம் அறியாமல் இருக்குமோ? அதுபோன்றே தன்னவன் ஏதோ மனதளவில் கலக்கமுற்றிருக்கிறான் என்பதை ஜானகி அன்னை ஒரே க்ஷணத்தில் கண்டுபிடித்து விட்டாள். ரகுவீரரே, என்ன விசாரத்தினால் இப்படி கலங்கி போயிருக்கிறீர்கள்? இரவின் தனிமையில் மைதிலி அவன் கரங்களை தன் 2 கரங்களாலும் இதமாக வருடி கொடுத்தபடியே அவரது அகன்ற விழிகளை உற்று நோக்கி பரிவு மேலிட வினவிய போது ராமச்சந்திர மூர்த்தியால் அதற்கு மேலும் தன் மனதை மூடி வைக்க இயலவில்லை. சீத்தே, குரல் தடுமாறியது. பார்வையை கண்ணீர் விழிநீர் மறைத்தது. பதறி போனாள் ஜானகி. பிரபு, என்ன இது? தமது விழிகளில் விழிநீரா? அப்படி என்ன இப்பொழுது நிகழ்ந்து விட்டது? அவள் வினாவிற்கு விடை கூற இயலாமல் வெகுநேரம் மௌனம் சாதித்தார் ரகுவீரன். சுதாரித்து கொண்டு அவராக வெளிவர அவகாசம் தந்து சீதை காத்திருந்தாள். மெல்ல ராமபிரான் வாய் திறந்தார். சீத்தே, நான் இச்சமயம் கூறப்போகிற விஷயம் முழுக்க முழுக்க நாம் இருவரும் மட்டுமே சம்பந்தப்பட்டது. நான் கூறுவதை இறுதி வரையில் பொறுமையாக கேட்டுவிட்டு எனக்கு ஒரு வழி காட்டு. என்னால் இவ்விஷயத்தில் எதுவும் சிந்திக்க இயலவில்லை. நீ என்ன கூறுகிறாயோ அதன்படியே நான் நடக்கிறேன் சீதே. ஆச்சரியமாக தன்னவனை ஏறிட்டாள் ஜானகி. பல்லாயிரம் வருடங்களாக இந்த அயோத்தியின் ராஜ்ய பாரத்தை திறம்பட நிர்வகிக்கும் இவருக்கா என் யோசனை தேவைப்படுகிறது? இது மிகவும் விந்தையாக இருக்கிறது. தன் வியப்பை வெளிக்காட்டாமல் அவர் கூறுவதை கேட்க தயாரானாள் ஜானகி. சீதே, இந்த அயோத்தியின் மன்னனாக நான் முடிசூடி ஏறக்குரிய 12,000 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்டன. இதுவரையில் நம் வாழ்க்கை பயணம் இன்பமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதோ நமது சந்தோஷம் இரட்டிப்பாகும் விதமாக நீயும் இச்சமயம் கருவுற்றிருக்கிறாய். இந்த சமயத்தில் உன்னை நான் முன்னை காட்டிலும் சந்தோஷமாக வைத்து கொள்ளவே விரும்புகிறேன். ஆனால் மேலே கூற முடியாமல் மென்று முழுங்கினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தாம் கூற விரும்பும் விஷயத்தை தயங்காமல் கூறுங்கள் பிரபு. சீதை தனது இன்மொழியால் அவருக்கு தைரியம் அளிக்க பகவான் ஸ்ரீ ராமபிரான் தொடர்ந்தார். ஜானகி, நான் இப்புவியை 12,500 ஆண்டுகள் அலங்கரித்திருக்க வேண்டும் என்பது விதியாகும். அதற்கு இன்னமும் ஒரு சில மாதங்களே மீதமுள்ளன. இச்சமயத்தில் விதிவசத்தால் என் ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்னரே நான் அறிந்தேன்.
கொஞ்சம் இடைவெளி தந்து நிறுத்தியவர் மேலே தொடர்ந்தார். என் தந்தையான தசரத மன்னர் இன்னமும் 1000 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது அவரது விதியாயிருக்க, துரதிருஷ்டவசமாக புத்திர சோகத்தினால் அல்ப ஆயுளிலேயே அவர் மரணித்தார். அவர் வாழாமல் விட்டு சென்ற மீதமுள்ள அந்த வாழ்நாளை நான் வாழ்ந்து நிறைவு செய்யும்படியாய் கால புருஷன் என்னை நியமித்திருக்கிறான். இதற்கு மேல் தொடர இயலாமல் பகவான் ஸ்ரீராமனின் திருவிழிகளிலிருந்து விழிநீர் பெருகியது. அதனை கண்ட சீதை பதை பதைப்போடு தன் விரல்களால் அவன் விழிநீரை சுண்டி எறிந்தாள். இது மிகவும் நல்ல விஷயம்தானே பிரபு. இதற்கு ஆனந்தப்படுவதை விடுத்து தாம் ஏன் இப்படி சங்கடப்படுகிறீர்கள் என்பது புரியவில்லையே. வியப்பு மேலிட வினவியவளின் 2 கரங்களையும் எடுத்து தனது மார்பில் இருத்திக் கொண்டான் ராகவன். சீத்தே, புரியாமல் பேசுகிறாயே. ராமனின் ஆயுள் காலம் முடிந்து போகிற நிலையில் வரவிருக்கும் காலம் என்பது தசரத மகாராஜரின் வாழ்நாளின் எச்சம் அல்லவா? இனி நான் புறத்தோற்றத்தில் மற்றவருக்கு ராமனாக தெரிந்தாலும் நம் இருவரின் மனதிற்கும் நான் ராமன் இல்லை என்பதும் தசரத மகாராஜாவின் பிம்பமே என்பதும் தெரியும் அல்லவா? விழிநீர் திரையிட வினவினான் ரகுவரன். ஆம் சுவாமி, அதனால் தாம் என்ன கூற பாதியிலேயே வார்த்தைகள் உறைந்து நிற்க, இனி வருநாளில் தனக்கானவனாய் அவனை என்றுமே சொந்தம் கொண்டாட இயலாது என்பதை உணர்ந்தவளாய் தன்னவனை கட்டி கொண்டு கோவென கதறினாள் ஜானகி. 82ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.